Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கிச்சன் சீக்ரெட்ஸ் அப்படினு சொல்லலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Instagram, Facebookலயும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நிறைய லைக் கிடைச்சா நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ மழை காலங்கிறதால நம்ம வீட்டில் அடிக்கடி ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியான ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பன்னீர் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை, மீன் வறுவல் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி மசாலா போட்டு ஊற வச்சிடணும். கடைசியாக எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக வெள்ளை ரவை எடுத்துட்டு அதில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் தான் போடணும். சூடு கம்மியாக இருந்தால் அந்த ரவையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை உள்ளே வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பபிள்ஸ் வந்தது அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ரவையில் கோட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் பன்னீர் ஃப்ரை, கட்லெட், ப்ரான், ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் கூட பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயம் இந்த மீல் மேக்கர் சோயா சங்க் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பச்சை வாசனை அடிக்காமல் நல்ல டேஸ்ட்டாக இந்த மீல் மேக்கரை சமைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் பார்க்கலாம். இந்த மீல் மேக்கரை ஒரு பவுலில் போட்டு நல்லா கொதிக்கிற மாதிரி சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். இது ஊறும்போதே காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 1/4 டம்ளர் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு முறை தண்ணியில் அலசிக்கலாம். இதுக்கப்புறம் இதை சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை வாசனையே இருக்காது. நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நம்மள நிறைய பேருக்கு மசாலா பொடியெல்லாம் வீட்டிலையே வறுத்து அரைச்சி ரெடி பண்ணலாம் டைம் இல்லை. அதனால நம்ம கடைகளில் பேக்கெட் மசாலா பொடி தான் வாங்குகிறோம். ஆனால் நம்ம என்னதான் மசாலா பொடியெல்லாம் கடையில் வாங்கினாலும் ஒரு சில மசாலா மட்டும் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி. பெப்பரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேன்சர், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் தவிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அதை மட்டுமாவது நம்ம வீட்டிலையே அரைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கடைகளில் பெப்பர் பொடி வாங்கும்போது அதில் வந்து பப்பாளி விதை, சாம்பல் எல்லாம் கலந்து கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெப்பர் பொடி நம்ம கடையில் வாங்குறத தவிர்த்துக்கிட்டு வீட்டிலையே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான பெப்பர் வாங்கி இந்த மாதிரி வெறும் பேனில் போட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்படி கையில் தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கூட இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஆம்லேட்டுக்கெல்லாம் போடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பல்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வரும்போது சில சமயம் தோலெல்லாம் கருத்து இந்த மாதிரி வீணாயிரும். இந்த மாதிரி பழம் ரொம்ப கருத்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆன வாழைப்பழத்தை நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்தி நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ணலாம். பாலே சேர்க்காம வெறும் வாழைப்பழத்தை மட்டும் வச்சு நம்மளால் ஐஸ்கிரீம் பண்ண முடியும். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் பிரெட் இருந்தால் அந்த பிரெட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ண பனானாவை வச்சுட்டு மேலே ஒரு பிரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணலாம். நல்லா ஈவனாக டோஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஈவனாக டோஸ்ட் ஆன மாதிரி நம்மளுக்கு ஃப்ரூட் சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணிக்க முடியும்.
இந்த ஃப்ரீஸ் ஆன வாழைப்பழத்தில் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்து இதை பணியாரம் பண்ணலாம், தோசை பண்ணலாம், இல்லை ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்தோம்னா நம்ம ஸ்வீட் போண்டா கூட பண்ணலாம். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமையான லீவு. ஆனால் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு சண்டே தான் கிச்சன் வேலையெல்லாம் நிறையா இருக்கும். நான்வெஜ் எல்லாம் சமைச்சிட்டு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ என்னைக்காவது ஒரு சண்டே குவிக்காக சமைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்ச அன்னைக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி கூட நறுக்காமல் ஒரு குவிக்கான சிக்கன் ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, பெப்பர் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் லெமன் சாறு சேர்த்து இதை அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை எல்லாம் அப்படியே எடுத்து அடுக்கி விட்டுருங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த சிக்கன்ல இருந்தே நிறைய தண்ணி வரும். இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சு குக் பண்ணால் ஒரு 20-25 நிமிஷத்தில் சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் வேகிற நேரத்தில் நீங்கள் ரைஸும் ரசமும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான லன்ச் ரெடி. ஸோ சண்டே குவிக்காக சமையல் வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஊறுகாய், தொக்கு வெரைட்டி எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம ஸ்டோர் பண்ணுற பாட்டில் சுத்தமாக இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே உள்ளே இருக்கக்கூடிய பொருள் பூசணம் பிடிச்சிரும். அப்படி பூசணம் பிடிக்காமல் நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டிலை நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அப்போ உள்ளே இருக்கிற கிருமி எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ரொம்ப க்ளீனான பாட்டிலாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இப்படி சுடு தண்ணியில் கொதிக்க வச்சா பாட்டில் வெடிச்சிருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. நான் இந்த மெத்தடை நிறைய நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு தடவை கூட வெடிச்சதில்லை. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா பாட்டிலை எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு நல்ல வெயிலில் பாட்டிலை ஓப்பன் பண்ணி காய வச்சுருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். வெயிலில் வைக்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் அவன் இருந்தால் அதுக்குள்ளே இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் பொருளெல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஈரம் எல்லாமும் சுத்தமாக காஞ்சிரும். கிருமிகள்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சுத்தமான பாட்டிலாக இருக்கும். இதில் நம்ம தொக்கு, ஊறுகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூசணம் பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் குவிக்காக ஏதாவது லஞ்சோ டின்னரோ பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு அரிசி பருப்பு சாதம் பண்ணுவோம். உங்கள் வீட்லேயும் இது பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அரிசி பருப்பு சாதத்தை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா அரிசியும் பருப்பும் ஒன்றா ஊற வைக்கும்போது கூட 1 கை அளவு பச்சை வேர்க்கடலையை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கும் போது இந்த மாதிரி பொடியாக நறுக்கின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளித்து அரிசி பருப்பு வேர்க்கடலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 1 பாட் மீலாக செய்யும்போது அது ரொம்பவே வித்தியாசமான சுவையில் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசில் எங்கள் அம்மா இது அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எஸ்பெஷலி மழை வர நாட்கள்லாம் எங்கள் வீட்டில் இதுதான் டின்னராக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இட்லி மீதி ஆயிடுச்சு அப்படின்னா இட்லி உப்புமா பண்ணுவோம். இட்லி உப்புமா நல்லா உதிரியாக டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா இட்லியை உதிர்க்கும் போது வெதுவெதுப்பான தண்ணியில் 2 தடவை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து உதிர்த்து பாருங்கள். ரவை மாதிரி உதிரியாக வரும். மீதமான இட்லியை வச்சு ரொம்ப டேஸ்டான ஸ்நாக்ஸு, டிஃபன் வெரைட்டி எல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதை பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த எல்லோ கிளாஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் பசங்களை ஹாபி கிளாஸ் அட்டென்ட் பண்ண வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.